சொத்து வரி உயரப்போகிறது. 1 மடங்கு உயரப்போகிறதா, 2 மடங்கு உயரப்போகிறதா, 3 மடங்கு உயரப்போகிறதா, இல்லை 4 மடங்கு உயரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 14 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சொத்து வரி செலுத்தி வருகிறார்கள். இதில் என்னடா ஒரு சோதனை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே திமுக அரசு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வரியை உயர்த்தி விட்டார்கள். அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, ஐயா நாங்கள் உயர்த்துகிற மாதிரிலாம் என்ன இல்லைங்க, இந்த மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுத்துருச்சுங்க. கொஞ்சம் நெஞ்சம் அழுத்தம் கொடுக்கலைங்க, அது ரொம்ப பெரிய அழுத்தமாக இருக்குது. அது எந்த அரசுனா பாஜக அரசு. பாஜக அரசு திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்ததால, அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தால் திமுக அரசு பணிந்து போய் உங்கள் மேலே சொத்து வரியை நாங்கள் திணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். நாங்கள் காரணம் இல்லைங்க, திமுக அரசு தான், அது பாஜக அரசு சொன்னதால் தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர் உட்பட, மேயர் உட்பட, ஆணையர் உட்பட எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னடானா, இப்போ தானே நீங்கள் உயர்த்துறீங்க, மறுபடியும் எதுக்காக உயர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால், மறு ஆய்வுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கு என்ன உத்தரவு காரணம்னா, இப்போ பல பேர் வீட்டை சொத்து வரி என்ற பேரில் அதை கமர்ஷியலாக மாற்றிடுறாங்க. அதாவது வீடுகளுக்கு இருக்கிறதுன்னு குடியிருப்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் நாங்கள் இனம் கண்டு பரிசோதனை செய்ய போகிறோம், ஒவ்வொரு வீடாக ஆய்வு செய்ய போகிறோம், ஒவ்வொரு கடையாக கமர்ஷியலாக ஆய்வு செய்ய போகிறோம், மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மறு திட்டமிடுதல் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ தீர்மானம் செய்ய போகிறோம் அப்படின்னும் போதே புரிஞ்சிட வேண்டியதுதான். ஏற்கனவே இவங்க மின்சார கட்டணத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 100 யூனிட் 200 யூனிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய விளம்பர பலகையில் ஓடி போயிடுச்சு. 200 யூனிட் மின்சாரத்தை தந்தது அதான் தலைப்பு உரிமையை தவிர, ஆனால் மின்சார கட்டணம் வருகிற பொழுது பார்த்திங்கன்னா ஏற்கனவே மின்சார கட்டணத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரமாக அவங்க அந்த துறையை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நுகர்வோர்களும் பார்த்திங்கன்னா அடேடே இப்படியெல்லாம் கூட நீங்கள் ஏமாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 3500 கோடி ரூபாய், இவர்கள் சொல்லுகிற காரணம் என்னென்னா 3500 கோடி ரூபாய்க்கு மேலே பற்றாக்குறை இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சம்பளமே நம்மளால் போட முடியல, கார்ப்பரேஷன் நிர்வாகத்தை நடத்த முடியல. இது எல்லாமே சொல்கிறது தான். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கார்ப்பரேஷன் நிர்வாகத்தை நடத்த முடியல, சம்பளம் போட முடியல, வேறு எந்த வேலை திட்டங்களும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் பணிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொய்வாக சென்று கொண்டிருப்பதற்கான காரணங்களை ஆய்வு செய்ய முடியல. அப்புறம் எப்படி ஒரு வளர்ந்த தமிழகத்தை இவர்கள் உருவாக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்போ தேவை என்ன, 6000 கோடி ரூபாய்க்கு மேலாக தேவை இருக்கிறது. அந்த 6000 கோடி ரூபாயை ஈட்டுவதற்கு எப்படி ஆய்வு செய்து வழி செய்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மறு ஆய்வின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை இந்த மக்கள் மீது திணித்து அவர் வரி விதித்து அதன் மூலமாக ஈடுகட்டலாம் என்று கருதி இருக்கிறார்கள். இதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகா என்று சொன்னால் வேறு எப்படிங்க நிர்வாகத்தை நடத்த முடியும் சொல்லுங்கள்? வேறு எப்படி நீங்கள் நிர்வாகத்தை நடத்த முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த தகவல் விஜய் சொல்லாமலையோ முதலமைச்சர் சொல்லாமலையோ நடக்காது. ஏன்னா இன்றைக்கி மாநகராட்சி நகராட்சிகள்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பெரும்பாலான திமுக அதிமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்ச காங்கிரஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு எந்த நகராட்சியோ மாநகராட்சியோ பேரூராட்சிகளோ இல்லாத இந்த ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இந்த உத்தரவை யாரா சென்னை மாநகராட்சிக்கு பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆணையர் பிறப்பித்திருக்கிறார். ஆணையர் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலே கண்டிப்பாக ஆய்வு செய்ய வருகிறார்கள். இப்போவே பார்த்திங்கன்னா எல்லோரும் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. எல்லா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புலேயும் சரி, எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னு வச்சுங்க, வீட்டில் ஒரு 4-5 டப்பி வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓஹோ மசாலா நீங்கள் விற்பனை செய்கிறீங்க போல இருக்குது, நீங்கள் இதை கமர்ஷியலாக தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4-5 மேக்கப் டப்பி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இந்த இடத்துல இதை விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, குடிசை மாதிரி வீடுகளில் இருந்து சப்ளை பண்ணுறது போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஏழ்மையை கருதி வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க வீடுகளுக்கு சொத்து வரி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் கூட இப்போ அவங்க மாநகராட்சியில் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பீடு இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது, இப்படி ஒரு கட்டாயம் இருக்குது, ஒரு நெருக்கடியில் இருக்குது. சென்னை மாநகராட்சி ஒரு நெருக்கடியில் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் 2000 கோடி ரூபாய் கேட்டோம், அதை பற்றி இவங்க பேசவே இல்லை.
₹2000 கோடி தேவை இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஆளுவது யார், நிர்வாகம் செய்கிறது இப்போ வரையிலும் வந்து யார், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக இருக்கிறது யார், திமுககாரங்க இருக்கிறாங்க. துணை மேயராக இருக்கிறது திமுககாராக இருக்கிறாங்க. சேர்மனாக இருக்கிறது திமுககாரங்க, மற்ற அண்ணா திமுககாரங்க, மற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு பாகுபாடு பார்க்கிறதா விஜய் அரசு என்று எனக்கு புரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அடிக்கு மேலே மேலும் அடி, வரிக்கு மேலே மேலும் வரி அப்படின்னு சொன்னால் வெள்ளக்காரனே போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியே பரவாயில்லைங்க, இந்த ஆட்சி ஏன் இப்படி ஆரம்பத்திலே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது பேர் அப்படி கிடையாதுங்க. நிர்வாக சீரமைப்பு அப்படின்வாங்க, நிர்வாக சீர்திருத்தம். அதே மாதிரி வரி விதிப்பு கொள்கையில் புதிய மாறுதலை கொண்டு வந்து, சீர்திருத்தத்தை கொண்டு வந்து, இழப்பீடுகளை சரி கட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இது நல்ல போக்கான்னா கிடையாது. ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. வீடுகளை பராமரித்தல், அதே நேரத்தில் வீடுகளுக்கு வரக்கூடிய வாடகை, அந்த வாடகையை வைத்துக்கொண்டு வீடை பராமரிக்கிறது எல்லாமே ரொம்ப நெருக்கடியில் இருந்துட்டு இருக்காங்க. மக்கள் மீது புதிய வரிகளை சுமத்துவது நல்லது அல்ல. அந்த வகையில் இதை ஒரு குழு அமைத்து, மறுசீரமைப்பு குழு அமைத்து, மக்களுடைய நிலைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு நல்ல அரசுக்கு ஒரு அடையாளம். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்காத அளவு செயல்படுத்த வேண்டும். நீங்கள் சொத்து வரியை வந்து 4 மடங்கு நீங்கள் உயர்த்திட்டீங்கன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இருக்கிற சொத்து வரியை இவன் கட்டலை, நிலுவையில் இருக்குது. பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு வந்து சொத்து வரி கட்டாமல் ஏன் நிற்கிறான்னா அவனால் கட்ட முடியல. இவன் எத்தனையோ இந்த கார்பரேஷன் ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாம் போயிட்டு எத்தனையோ உடைய நிர்பந்தங்கள் நெருக்கடிகள் கொடுத்த பிறகு கூட அவங்களால ஏன் கட்ட முடியல. சரி பரவாயில்ல, பாமரன் கூட பயந்து கட்டிடுறாங்க, நெருக்கடிக்கு பயந்து கட்டிடுறான். பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு, வருவாய் உள்ள காம்ப்ளெக்ஸு, சினிமா நடிகர்களுடைய காம்ப்ளெக்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸு வருவாய் உள்ள அதிகமாக உள்ளவர்கள் கூட ஏனோ தானோன்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சியினுடைய வரியை கட்டவில்லை. அவர்களிடம் இவர்கள் வசூல் செய்ய முடியவில்லை. இது அரசியல்வாதிகளும் அடங்குவாங்க. நிறைய அரசியல்வாதிகள் இந்த வரியை, சொத்து வரியை கட்டாமல் இருக்கிறார்கள். இது நீண்ட காலமாக கண்டுகொள்ளாத போக்கின் காரணமாகத்தான். அது ஒரு நிர்பந்தம் இருக்கணும், ஒரு நெருக்கடி இருக்கணும். ஆனால் இவர்கள் வேறு வகையிலே நிர்பந்தம் நெருக்கடிகளை கொடுத்து அப்பாவிகள் தான் இதிலே பலியாகிறார்களே தவிர, இப்போ நல்ல வசதி படைத்தவர்கள் கூட இன்றைக்கு அதில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க சொத்து வரி கட்டலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இவங்க வட்டியோடு தான் கட்டணுன்ற மாதிரி புதிய திட்டங்களை எல்லாம் வந்து அறிவித்தாங்க. அதாவது இது அதற்கான தீர்வா வழிமுறைகா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதாவது சலுகைகளை கொடுத்து ஒட்டுமொத்தமாக கொடுத்து, அதாவது மக்கள் கட்டுற மாதிரி இருக்கணும். சொத்து வரின்னா மக்கள் கட்டணும், மக்கள் கட்டுற மாதிரி இருந்தால் தான் அது எளிதில் கட்டிட்டு போயிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ போனால் பிரச்சனை வரும், ரிஜிஸ்ட்ரு பத்திரப்பதிவு பண்ணும்போதோ அல்லது டாக்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணும்போதோ அப்போ தான் வந்து சொத்து வரிலாம் நீங்கள் கட்டிட்டீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சில பேர் அதெல்லாம் கூட இல்லாமல் ஏதோ மாற்றி கொடுத்துட்றாங்க. சொத்து வரி, கழிவுநீர் வரி, இந்த மாதிரி குடிநீர் வரி, இந்த மாதிரி நிறைய வரிகள் திட்டங்கள் எல்லாம் ஒழுங்குமுறையான ஆய்வு செய்து அதற்கான புதிய சட்டங்களை இயற்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு தமிழகத்திலே வரிக்கு மேல் வரி விதித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் தாங்க மாட்டாங்க. இப்போவே திமுக அரசு நாங்கள் தானே இப்போ தானே ஏற்றணும் அப்படின்னாங்க. திமுககாரங்க வரி விதிக்காமே இல்லை. எல்லா துறைகளிலும் அவங்க வந்து மின்சார கட்டணத்தை அவங்க தான் உயர்த்தினாங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தையும் அவங்க தான் உயர்த்தினாங்க, மானாவரியாக உயர்த்திட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் உயர்த்தி போயிட்டாங்க. மதிப்பீட்டு வரி எல்லாத்தையுமே உயர்த்திலாம் ஊற்றி எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கு மேலேயும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்களா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த சொத்து வரி திட்டத்தை கைவிடுக, மாற்று திட்டத்தின் மூலமாக இந்த மறுவாழ்வை கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு சொத்து வரி இருக்க வேண்டும். ஏற்கனவே அதிகமாக சொத்து வரி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த சொத்து வரியை நீங்கள் குறைச்சி நியாயப்படுத்துனீங்கன்னா பரவாயில்ல. யாருக்கு சொத்து வரி போடணுமோ அவங்களுக்கு போடுங்க. பல பேர் வந்து அதிகாரிகளை காக்கா பிடிச்சிக்கிட்டு சொத்து வரியை கட்ட வேண்டியவங்க கட்டாமல் இருக்கிறாங்க, மதிப்பீடுகளை குறைப்பாக காமிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒழுங்கான முறையிலே இந்த சொத்து வரி உங்களுக்கு எந்த வகையிலும் ஆபத்தை ஏற்படுத்தாது. சொத்து வரி கட்டாதவங்களுக்கு தான் இது தொல்லை. அதே நேரத்தில் பணக்காரர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் அமைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவரிடமிருந்து வசூல் செய்யுங்கள். அதிக லாபம் ஈட்டுகளிலிருந்து வரி பணத்தை பெறுவதில் எந்த வகையிலும் தவறில்லை. அப்பாவி மக்களை விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த காணொலி காட்சி. நன்றி நண்பர்களே.